தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர் சிவகார்த்திகேயன் தனது 25வது படம் பராசக்தி ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக இருக்கிறத முன்னிட்டு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த விருது விழாவில் அவரது அம்மா ராஜிதாஸ் சிறந்த அம்மா விருதை வாங்கியிருக்காங்க. அந்த நிகழ்வில் சிவா தனது அம்மாவுடனான அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ரொம்பவே நெகிழ்வாக பேசியிருக்காரு. சிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா இறந்து 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் இறந்தபோது நான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். அக்கா 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பாவினுடைய மறைவுக்கு பிறகு எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது, என்ன செய்ய போகிறோம்? அதற்கு திருப்பி சொல்வது என்னன்னா, அம்மா ஒரு விஷயம் மட்டும்தான், எப்படியாவது படிக்கணும், படிக்க வேணும் அப்படின்ற எண்ணம் எங்களுடைய மனதில் இருந்துச்சு. அதற்கு மேலாக எனக்கு ஒரு கனவு இருந்தது. அதற்கு என்னை அனுமதித்ததற்கு அம்மாவிற்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவா மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அம்மாவுக்கு செல்லம், அக்காவுக்கு அப்பா தான் க்ளோஸு. நமக்கு அப்பா அப்படின்னா பயம். அக்காவை ஏதாவது வம்பிழுத்து அப்பாவிடமிருந்து அடி கிடைக்கும் அப்படின்ற பயம் எல்லாம் எனக்கு இருக்கும். அதே போல் அம்மாவின் குணங்கள் நிறைய இருக்குது. 40 வயதில் MD படித்து மெடல் வாங்கினாங்க. எப்படி எவ்வளோ பெரிய புத்தகத்தை படிக்க முடிகிறதுன்னு கேட்பேன். அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது எனக்கு இருக்கும். அம்மாவின் வெகுளித்தன்மை மற்றும் நம்பிக்கை பற்றி சிவா பகிர்ந்திருக்கிறார். அம்மா எல்லாத்தையுமே நம்பக்கூடிய வெகுளி. நான் MBA படித்ததற்கு டிவியில் வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன், அதை நம்புவாங்க. டிவிக்கு போகலை, படித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், அதையும் நம்புவாங்க. மெரினா சமயத்தில் நான் சினிமா நடிக்க போகலை, நண்பருக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொன்னேன், அதையும் நம்பினாங்க. சென்னையில் ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அம்மாவின் பதிலை அவங்க சொன்னாங்க. நாங்களும் அதிர்வு உணர்ந்தோம். அம்மா நிலநடுக்கமா அப்படின்னு சொன்னாங்க. பதிலாக அவர் சரி சரி எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க, கீழே போவோம்னு சொல்லுவாங்க. இந்த விருது விழா நிகழ்வில் சிவா தனது அம்மாவுடன் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவை வெளிப்படுத்தியிருக்காரு. அவரது பகிர்வு ரசிகர்களையும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ரசிகர் சமூகத்தையும் நிகழ செஞ்சிருக்கு. சிவாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்துடன் உள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்தும் அழகான தருணமாக அமைஞ்சிருக்கு. சிவகார்த்திகேயன் தனது அம்மாவுடனான அனுபவங்களை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து அவரது வெகுளித்தன்மை ரொம்பவே நிறையவே அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ரசிகர்களுக்கு இது ஒரு மனதை வருடக்கூடிய, அதே போல் ரொம்பவே மகிழ்விக்கக்கூடிய ஒரு கதையாக அமைஞ்சிருக்குன்னு எல்லோரும் சொல்லி வராங்க.